உங்க பிசினஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த டாஸ்க் உங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த கட்டமா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது நீங்க மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஓபிஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். என்னங்க எஸ்ஓபிஸ்லாம் பெரிய கம்பெனி பெரிய பிசினஸ்க்கு தானேங்க, நான் ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர் தானே, எனக்கு இது தேவையா அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா நீங்க செஞ்சுட்டு இருக்க சில வேலைகளை மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு டெலிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஓபிஸ் இல்லாம நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு ஸ்மால் பிசினஸா இருந்தாலும் பெரிய பிசினஸா இருந்தாலும் எஸ்ஓபின்றது மேண்டட்ரி. அது மட்டும் இல்லாம நீங்க எஸ்ஓபிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பிசினஸோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்றது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் டெலிவரி சர்வீஸ் டெலிவரி ப்ராசஸும் ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எஸ்ஓபிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். பட் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் எஸ்ஓபி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்.